8ஆம் இடம் சொல்லக்கூடாதுங்க. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனைவிக்கு 2ஆம் இடம். பணம் வரக்கூடிய இடம். பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, கணவருக்கு 2ஆம் இடம். அதே மனைவிக்கு 8ஆம் இடமா வரும். கணவருக்கு 8ஆம் இடங்கிறது மனைவிக்கு 2ஆம் இடம் வரும். இப்போ கணவர் நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னா, மனைவிக்கு 8ஆம் இடமா வரும். அது நல்லா வருமானம் சம்பாதிக்கிறாரு, முன்னுக்கு வர்றாருன்னா, அது மனைவிக்கு 8ஆம் இடமா வர்றது, கணவருக்கு 2ஆம் இடம் வரும். அப்போ அந்த 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு, வருமானம். அப்போ அந்த 2 கூடவே யார், அந்த என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, அந்த நட்சத்திர அதிபதியை நீங்கள் வழிபாடு வச்சாலே செய்யலாங்க. நீங்கள் வருமானம் முன்னுக்கு வரணும், செய்யணும் அப்படின்னாலே, அப்போ கணவர் என்னது, கணவருக்கு 2 கூடவே யார், அந்த 2 கூடவே என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு, நட்சத்திர அதிபதி நீங்கள் வழிபட வைங்க, பணம் வரும். சரி, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு 2ஆம் இடம் என்ன, அந்த 2 கூடயும் எங்கே உட்காந்துருக்காரு, அது என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. ஒரு கணவரோட சாதத்திலே மனைவியும் கணவரையும் பார்த்துடலாம். ரெண்டாவது உங்களுடைய கலர் என்ன, 2ஆம் இடம் சொல்லக்கூடாது அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படின்னு தனம், குடும்ப, வாக்கு, வருமானம், அந்த 2 கூடயும் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி வழிபட வைங்க. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 3ஆம் இடத்து கலர் என்ன, 3ஆம் இடத்துக்குடைய கலர் என்ன, அதை கர்ச்சீப்பாக வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடாது தனம், குடும்ப, வாக்கு, அந்த 2 கூடவே என்ன நட்சத்திரம் உட்காரோ அந்த நட்சத்திர அதிபதியை வழிபட வைங்க. உங்களுக்கு துட்டு, வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்னா 3 கூட, இப்போ மேச லக்னத்துக்கு 3ஆம் இடம் மிதுனமாக வருது, பச்சை கர்ச்சீப்பாக நீங்கள் கையில் வச்சுங்க, பணம் வருங்க. அப்போ மேசத்துக்கு 5ஆம் இடம் என்ன, 5ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். சிம்மம் அப்படின்னாலே 5ஆம் இடம்னாலே சூரியன், அதை அதாவது ரெட்டு கலந்த அந்த மாதிரி நீங்கள் ஒரு கர்ச்சீப் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அது மாதிரி எடுத்துக்கலாம், பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கலாம். அதே நேரத்துக்கு அது 9 கூடையும் யாருங்க, 9 கூடையும் குரு வீடாக வரும், தனுசாக வரும். அப்போ குரு மார்கள் சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் சம்மந்தப்பட்டது, மஞ்சள், ரெட்டு என்னங்க, இந்த பச்சை, இந்த மாதிரி ஒரு கலந்த பேண்ட் ஷர்ட்டை உங்கள் மனைவிக்கு, புடவை, இதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுப்பாருங்க. மனைவி உங்கள் சொல்கிறத கேட்பாங்க, மனைவி உங்கள் சொல்கிறத கேட்பாங்க. மேட்ரே அவ்வளோதாங்க. மேச லக்கணமாக இருக்குது, மேச லக்கணத்துக்கு 5 கூட சூரியன் சிம்மமாக வருது, அது ரெட் கலராக வரும். ரெட் கலரில் அப்போ உங்கள் மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்க சிம்மமாக வருதா, 3ஆம் இடங்கிறது மிதனமாக வருதா, பச்சை கலரா, ரெட்டு பச்சை பூ, அதாவது ரெட்டு கலரில் பச்சை பூ, இந்த மாதிரி கலந்த சாக்கெட் எடுத்து கொடுங்க உங்கள் மனைவிக்கு, அவங்க சொல்கிறது கேட்பாங்க. 3 கூடையும் பச்சையா, பச்சை கர்ச்சீப்பை நீங்கள் வச்சுக்கோங்க கையில், கைக்குட்டையாக நீங்கள் வச்சு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய விஐபிலாம் பாருங்கள் ஒரு ஒயிட் கர்ச்சீப் வச்சுருப்பாங்க. நீங்கள் பச்சை கர்ச்சீப்பை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா உங்கள் மேசங்கிறது சரராசி, ஸ்பீடு ராசி. அப்போ அந்த ஸ்பீடு அதுவும் சிகப்பு, வெண்மை, அது சிகப்பாக தான், அந்த மாதிரி சிகப்பு நிறம், அந்த மாதிரி நிறம் உள்ளது. இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பணம் வரும். மனைவி கட்டுக்குள்ளே இருப்பாங்க. கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் ஒரு கட்டுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத கேட்டு நடந்து வாழ்க்கையில் செய்ப்பாங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வருது, சந்தேக புத்தி, சந்தேகம் அந்த மாதிரி. அப்போ கணவர் மேசமாக இருக்கார், மேச லக்கணமாக இருக்காருன்னா 5 கூட யாருங்க, சிம்மம், சிவப்பு, லக்கணாதிபதி சிவப்பு, 9 கூட யார், மஞ்சள், அது மஞ்சள் நிறத்தில் சிவப்பு பூ போட்ட சாரி எடுத்து கொடுங்க உங்கள் மனைவிக்கு, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி, அதுக்கு 2ஆம் இடம் என்னதுங்க, அது 2ஆம் இடங்கிறது எப்படின்னா விருச்சிகமாக வரும், மேசத்துக்கு விருச்சிகமாக வரும் 2ஆம் இடம். அப்போ அவங்க ரெட் கலர், நீங்கள் பச்சை கர்ச்சீப் வச்சுக்கலாம், அவங்க ரெட்டு கர்ச்சீப் வச்சுக்கலாம், வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் போகையில் அப்படி கையில் கொண்டு போங்க, அப்படி கர்ச்சீப்பு மட்டும், லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், பணம் வரும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க 95 14 77 10 74 74 இந்த 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.